4th எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜேவனோட வேனில் தான் 2 பேர் இருக்காங்க. நம்ம ஜேவன் வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், எனக்கு இந்த புக்கை படிக்கவே முடியல, கான்சன்ட்ரேஷன்லாம் இது மேலேயே இல்லை அப்படின்னோடனே அப்புறம் சோனா சொல்கிறா, சரி அப்படின்னா வந்து என்ன கொஞ்சம் நேரம் பாரு அப்படின்னோட ஜேவன் கேட்குறான், இந்த டாட்டூக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னோடனே, இல்லை இப்போ நான் வந்து எதையும் மீனிங்லாம் பார்த்து வந்து பண்ணுறதில்ல, எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் இந்த டாட்டூவை நான் வந்து போட்டுக்கிட்டேன், அதுதான் இதோட மீனிங் அப்படின்னு அவன் சொல்கிறா. இப்போ வந்து அவனும் சொல்கிறான், ஆமாம் வந்து எனக்கு வந்து உன்னை பற்றி எல்லாமே பிடிச்சிருக்கு, உன்னோட பர்சனாலிட்டி உன்னோட ஸ்டைல் எல்லாமேன்னொன்னே யூனோக்கு வந்து இப்போ சேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இது வந்து சோனா இல்லையா, யூனோ கிடையாது. யூனோட ஸ்டைல் பர்சனாலிட்டி அதெல்லாம் வேறு. அது வந்து ஜேவனுக்கு வந்து பிடிக்குமோ பிடிக்காதோன்னு சொல்லிட்டு அவள் வந்து சேடாகவே இருக்கா. இப்போ வந்து மழையும் பெஞ்சிருது. மழை பெஞ்சோடனே இவங்க 2 பேருக்கு ஒரே சந்தோஷம். சோனா வந்து ஏய் வா ஜேவன் வெளியே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழையில் வந்து 2 பேரும் விளையாண்டுருக்காங்க. அப்போ வந்து ஜேவன் சொல்கிறான், இந்த மாதிரி மழை பெய்யும் போதில் கொடை இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேட் தான் ஆவேன், பட் ஆனால் இந்த ஒரு வாட்டி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மழைலாம் நின்றுது. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யூனோ வந்து கேட்குறா, இந்த மாதிரி 1 மாதத்தில் வந்து நீ கிளம்பிடுவேலையா இங்கேருந்து அப்படின்னோன்னே அவன் சொல்கிறான், ஆமாம் நான் வந்து 1 மாதம்தான் வந்து லீவ் கேட்டிருந்தேன், அது 1 மாதம் முடிஞ்சதும் திருப்பி சால்வ் போயிடுவேன் அப்படின்னு சொன்னா யூனோ வந்து கேட்குறா, இன்னும் 1 மாதம் இருக்க முடியாதப்பா உன்னால் அப்படின்னோடனே இருக்கணும்னா வந்து நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வேணால் 1 மாதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது யூனோ வந்து சொல்கிறாங்க, என்ன சீரியஸாக தான் சொல்கிறியா அப்படின்னு. ஆமாம் சீரியஸாக தான் சொல்கிறேன், நான் வந்து க்ரூமாக நான் இருக்கேன், ப்ரைடாக நீ இருக்க, நம்ம 2 பேரும் இருக்க ஒரு அழகான இடம் இருக்குது, நம்ம 2 பேருக்கும் நம்ம 2 பேரையும் பிடிச்சிருக்கு, வேறு என்ன வேணும்னோன்னா யூனோ ஒத்துக்கிறாங்க. ஆமாம்ல அது மட்டும் போதும், ஃபன்னாகவும் இருக்கும், வேணால் அப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, இப்படியா நீ வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறா. கட் பண்ணால் ஜேவனை வந்து ஒரு டெலிஃபோன் ப்ரூத்தில் காமிக்கிறாங்க. கையிலலாம் கிட்டாரு. அவர் வந்து ஒரு காயின் போட்டு சோனா கால் பண்ணி அவள் லைனில் இருக்கும் போது வந்து சாங் பாடி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இப்படியே போயிட்டுருக்கும் போது கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. காங்யன் வந்து கேட்குறான், என்னடா அந்த மாதிரி டெலிஃபோன் ப்ரூத்தில் இன்னும் இருக்குது அப்படின்னா நம்மளோட சாங்யன் வந்து சொல்கிறான், ஏன் உங்ககிட்ட ஃபோன் இல்லையா, ஃபோனில் வந்து கால் பண்ணி வந்து பாடினா ஆகாதா அப்படின்னா நம்மளோட இன்னி சொல்கிறான், இந்த மாதிரி பாட்டு பாடி ப்ரப்போஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கிரிஞ்சியாக இருக்குது அப்படின்னா லைக் திருப்பி வந்து நம்மளோட ஜேவன் காமிக்கிறாங்க. ஆமாம் நான் ப்ரப்போஸ் தான் பண்ணேன், அந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படின்னோட திருப்பி பாஸ்ட்டுக்கு வந்து போகுது. இந்த மாதிரி ஜேவன் வந்து பாட அதை வந்து சோனா வந்து ரசிக்க அவன் வந்து ரோராட்டெல்லாம் காமிக்கிறான், இங்கே பாரு அவன் வந்து பாடுறா அப்படின்னு சொன்னோட இந்த மாதிரிலாம் ஃபன்னாக போயிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி ஒரு மேரேஜ் தான் காமிக்கிறாங்க. அவன் தான் சொல்லியிருப்பான்ல, நீ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மேரேஜ் சீன் தான் போகுது. பட் ஆனால் க்யூட்டான வெட்டிங். அவன் வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணுறான் அவனோட கேமராவில். இந்த மாதிரி சரி இப்போ அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு வந்து சோனா சொல்கிறாங்க. அப்போ வந்து இரு இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேவன் வந்து ஒரு ரிங்கை எடுக்கிறாரு. அவளுக்குள்ள ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரிங்கெலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக அன்றைக்கி வந்து போகுது. இந்த மேரேஜ் சீன் முடியும் போது ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, இந்த மாதிரி இந்த ரிங்கை வந்து நம்ம எப்பயுமே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி வருது. இப்போ வந்து திருப்பி வந்து ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. இப்போ வந்து ஜேவனை காமிக்கும் போது ஜேவன் வந்து இன்னும் அந்த ரிங்கை வந்து போட்டுட்டு தான் இருக்கான். இப்போ வந்து அவன் சொல்கிறான், எனக்கு இந்த ரிங்கை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் தான் வருது இன்னும் அப்படின்னோடனே திருப்பி வந்து யூனோவை காமிக்கிறாங்க. யூனோ வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி வந்து ஜேவனோட வாய்ஸ் ஓவர் பின்னாடி ஓடுது. இந்த மாதிரி சோனா வந்து அந்த ரிங்கை இன்னும் போட்டுட்ருப்பாளான்னு டவுட்டாக இருக்குது, கண்டிப்பாக அதை தூக்கி போட்டிருப்பா அப்படின்னோடனே யூனோ சொல்கிறாங்க, ஆமாம்மா அதை நான் வந்து தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னோடனே அந்த ப்ராடக்ட்டையும் வந்து குப்பைத்தொட்டியில் போடுறாங்க. இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரின்னி சொல்கிறான், எனக்கு ஒன்று தான் புரியல, விட்டுட்டு போகணுன்னு முடிவு பண்ணால் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறா அவன்னோன்னா எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து திருப்பி யூனோவை காட்டுறாங்க, ரைஸ் இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்து நான் எழுதணும், ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து பிஸியாக இருக்கேன், அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நைஸாக ஏஸ் ஆகிட்டாங்க. இப்போ கூட வந்து ஜேவன் வந்து சோனா வந்து டிஃபெண்ட் பண்ண தான் செய்கிறான். அவன் சொல்கிறான், இல்லை அவன் வந்து கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணிலாம் விட்டுட்டு போயிருக்க மாட்டா அப்படின்னோன்னா காங்யன் சொல்கிறாரு, இங்கே பார்த்தியா இன்னும் கூட அவன் வந்து திருந்தலை, அவளை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னோன்னா கியாங்ஜன் இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு, எப்படி இருந்தாலும் உங்கள் மேரேஜ் வந்து லீகல்லாம் கிடையாது, எதுக்கு வந்து அதை பிடிச்சி தொங்கிட்டு இவ்வளோ கவலைப்பட்டுருக்கு, அவளை மறந்துடு அப்படின்னோன்னா ஜேவன் வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து அந்த மேரேஜ் வந்து லீகலாக இல்லையா அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, அதில் வந்து என்னோடய எமோஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னோன்னா நம்மளோட ரின்னி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம் எனக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியுது, என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றாங்க. இதுக்கு வந்து கியாங்ஜன் சொல்கிறான்,
நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கீங்க? என்ன கேட்டால் வந்து அவன் 2 மாதம் ஏதோ ட்ரிப்பில் வந்து ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருந்திருக்கான் அப்படின்னோடனே நம்மளோட ரின்னி இப்போ கேட்குறாங்க, ஓ 2 மாதமா அவ்வளோ சின்னதானோன்னா, ஆமாம்மா லைஃப் எவ்வளோ பெருசு தெரியுமா, அதில் 2 மாதன்றது ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜேவன் சொல்கிறான், போதும் போதும் எல்லோரும் நிறுத்துங்க, உங்களுக்கு நடந்தால் அது தெரியும் அப்படின்னோடனே இப்போ வந்து நம்மளோட காங்கியன் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ சொல்லிகிட்டு இருக்காரு, எனக்கு இப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது, அவள் வந்து 2 மாதம் இருந்தால அவகிட்ட இருந்து இருக்கும் போது வந்து ஏதாவது உங்ககிட்ட வந்து தொலைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கும்போது ஜேவன் கேட்குறான், இப்போ எதுக்கு நீ வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறோன்னா, இல்லை நீ சொல்லு, இந்த மாதிரி அவன் கூட 2 மாதம் இருந்து கல்யாணம்லாம் பண்ணியிருக்கானா ஒரு மோட்டிவ் இல்லாமல் இருக்காது, அவள் ஏதாவது டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா, அது வந்து அட்டைன் பண்ணோன்னா அப்படியே கழட்டி விட்டு போயிருப்பா, நீ இந்த மாதிரி ஏதாவது தங்கம் தான் வச்சுருந்தியா அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட ஜேவன் சொல்கிறாரு, அந்த தங்கத்தோட விலையோட நான் என்ன வந்து குறைஞ்சி போயிட்டேனா அப்படின்னா நம்ம ரினி சொல்கிறாங்க, சரி என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அறிவில்லை அப்படின்னா சன்யோங் சொல்கிறாங்க, இப்போது அவன் ரைட் இல்லை அதனால தான் கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறான் அப்படின்னோடனே கங்யோன் சொல்கிறாரு, இல்லை எனக்கு தெரியும், என்னோட 6th சென்ஸ் ஏதோ சொல்லுது, இந்த மாதிரி கண்டிப்பாக அவன் வந்து உங்ககிட்ட ஏதாவது வந்து திருடியிருப்பா, இப்படிலாம் காங்கியோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேவன் சொல்கிறான், நீலாம் உண்மையிலே ரைட்டு தானே, எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த இமேஜினேஷனை வச்சுட்டு நீ வந்து எப்படி வந்து போட்டிகிட்டு இருக்க இப்படின்னு வந்து ஜேவன் சொல்லிட்டு இருக்கும்போது காங்கியான் திருப்பி சொல்கிறாரு, இல்லை எனக்கு தோணுது கண்டிப்பாக வந்து ஏதோ வந்து உங்ககிட்ட மிஸ் ஆகிருக்கும், உனக்கு வந்து ஞாபகம் வரல அப்படின்னு இன்னும் வந்து கங்கியன் விடவே இல்லை, அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு, ஜேவன்லாம் வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக உன்னை நேரில் மீட் பண்ணவே ஆவேன், மீட் பண்ணும்போது நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் வந்து கங்கியன் வந்து விடவே இல்லை, அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஏதோ இருக்குது, சோனா வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ஏதோ வந்து திருடி இருக்கா, உனக்கு தெரியலன்னு அவர் ஃப்ரெண்டை தான் சொல்கிறோன்னு அவருக்கே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து சப்போர்ட்டுக்கு வந்து சோனியாவும் வந்துட்டாங்க, ஆமாம்மா அவன் வந்து கண்டிப்பாக ஏதாவது திருடி இருப்பா, பட் ஆனால் அவன் சொல்ல மாட்டான், அது சொல்லிட்டா வந்து சோனா வந்து இவன் மேலே வச்சிருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஃபேக்குன்னு வந்து ஆயிடும்ல, அதனால தான் சொல்ல மாட்டான் பயந்துட்டு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கங்கியான் வந்து ஃபன் பண்ணுறாரு, இந்த படத்துலலாம் வரும்ல 20 வயசு பொண்ணு வந்து ஒரு 80 வயசு தாத்தாவை போய் கரெக்ட் பண்ணிட்டு சொல்லுவாள், எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்க கூட என் லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல கோல்ட் டிகர்ஸ்லாம், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இவன் சொல்லும்போது ஜேவனுக்குலாம் வந்து மனசே விட்டுருச்சு, இல்லை போதும், இந்த இன்டர்வியூ வந்து இதோட நிறுத்திக்கலாம், நீங்கள் வந்து ஃபிலிம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள், நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆகி போயிட்டான். போனவன் வந்து திருப்பி வந்து சொல்கிறான், இல்லை நான் சொல்கிறேன்ல அது வந்து உண்மை கிடையாது, அவள் வந்து என் மேலே வச்சுருந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மை தான், அவள் வந்து என்கிட்ட ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தா, ஆக்சுவலாக சொல்லணுன்னா அவளை விட என்னை யாராலையும் அவ்வளோ லவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு திருப்பி கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட சோனா வந்து ராரா ரெஸ்டாரண்ட்டில் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராராவே வராங்க, ராரா வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் இருக்குது, நீ வந்து வெளியே தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஜேவன் வரான், ஜேவன் வந்து அதில் தூக்கி போட்டுட்டு இருக்கான். இப்போ வந்து திருப்பி ராரா வந்தோடனே அவள் கேட்குறா, என்ன நீ அதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டியா, சரி பக்கெட் எங்கன்னு வந்து சோனா வந்து சொல்கிறா, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறான். அப்போ வந்து அவங்க பயந்துட்டு போகிறாங்க, என்ன பக்கெட் எங்கே அப்படின்னு, அதையும் சேர்த்து தூக்கி போட்டுட்டியா அப்படின்னு. இந்த மாதிரி அன்றைக்கி நைட் என்ன ஆகுது அப்படின்னா ஜேவனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப்பாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சோனா வரா, வந்துட்டு வா ஜேவன் வந்து கிளம்பலாம் அப்படின்னோன்னா மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது சோனாவே சொல்கிறான், இல்லை நாங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டா. ஜேவனுக்குனா என்ன சொல்கிறதுனே தெரியல, மற்றவங்களாம் கேட்குறாங்க என்ன எப்படி நீங்கள் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு. சோனாவே சொல்கிறா, இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சு, நான் வந்து 1 மாதமாக அவங்க கூட தான் லிவின்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜேவனுக்கு ஒரு சைடு வந்து சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு சைடு வந்து ஷையாகவும் இருக்குது, என்னடா இவ வந்து எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஜேவன் கேட்குறான், என்னம்மா நீ எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி ஓப்பனாக உடச்சிட்ட அப்படின்னு சொன்னபோது அவன் சொல்கிறான், ஆமாம் அவங்க கிட்ட மட்டும் இல்லை எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்வேன், அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு கத்த ஆரம்பிச்சிடறா, இந்த மாதிரி எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேவனுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஷையாக இருந்தாலும் கடைசியில் அவனே கத்த ஆரம்பிச்சிட்டான், ஆமாம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் இப்போ ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி ஹாப்பியாகவே அந்த கப்பிள்ஸ் வந்து போகிறாங்க, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி மேட்சிங்காக வந்து நெயில் பாலிஷ்லாம் போட்டுக்கிறாங்க. சோனா வந்து ஜேவானுக்கு மட்டும் ஒரு பெரிய போலை வந்து சாப்பாடெலாம் பரிமாறா, இந்த மாதிரி லவ்விங்காக போயிட்டுருக்கு. இப்போ வந்து திருப்பி வந்து ப்ரெசண்ட்டுக்கு வருது. அப்படியே வந்து ஜேவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஆமாம் எனக்கு வந்து தெரியும் அவன் வந்து எந்த விதமான மோட்டிவோட வந்து என்கிட்ட பழகலை, இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு அந்த பைத்தியக்கார தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கியாஞ்சனை சொல்கிறாங்க.
அந்த நாய் மட்டும் அவனோட வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தேன்னா நான் சோலுக்கு வந்து திருப்பி போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது கியாங்ஜுனை காமிக்கிறாங்க. கியாங்ஜுன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இல்லை அது எப்படி வந்து 1 மாதம் தான் ஆஃப் எடுத்துருக்கணும், அவன் வந்து 2 மாதம் வந்து இஷ்டத்துக்கு லீவ் போடுவான், வேலை வந்து அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போகுமா, அவனுக்கு வந்து வேலைன்னா என்ன ஜோக்குன்னு நினச்சிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது திருப்பி ஜேவனை காட்டுறாங்க. ஜேவன் வந்து சொல்கிறான், இந்த வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஓனர் சொன்னாரே எனக்கு வந்து 1 மாதம் வந்து ஆஃப் தரேன்னு, 1 மாதம் அப்படின்னு சொன்னவொன்னு திருப்பி வந்து கியாங்ஜுனை காட்டுறாங்க. அவனுக்குன்னா ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அவன் வந்து கேபின்குள்ளேயே வந்துட்டு, ஆமாண்டா 1 மாதம் தான் ஆஃப் கொடுத்தோம், நீ வந்து ஜாலியாக 2 மாதம் லீவ் போட்டுட்டு நீ வந்து என்ன சொல்கிறியா, அதுக்கப்புறம் நீ வந்து என்னை பற்றி பேசும்போது மெதுவாக பேசுதா, எனக்கே வந்து வெளியே கேட்குது அப்படின்னு வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து திருப்பி கட் பண்ணி திருப்பி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜேவன்னா கிளம்பிட்டு இருக்கான் சோலுக்கு யார் கூடயோ பேசிட்டு, கியாங்ஜுன் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அடிக்கடி கால் பண்ணிகிட்டு இருக்காதடா, நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், நம்ம என்ன இல்லீகலாக ஏதாச்சும் பண்ணோம், நீ வந்து ரொம்ப பதட்டப்படாத, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்லும் போது நம்மளோட சோனா வந்து எடுத்துகிட்ருக்காங்க, லக்கேஜ்லாம் எடுத்து இவனுக்காக பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து 2 பேரும் டிபார்ட் பண்ணும்போது வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் ஃபோன் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டல அப்படின்னோடனே சோனா சொல்கிறான், ஞாபகம் இருக்குது அப்படின்னோடனே, சரி அந்த ஃபோன் நம்பர் வந்து மறந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்னா ஒரு சீட் எடுத்து காட்டுறான், இந்த மாதிரி இதில் நம்பர் இருக்குது அப்படின்னோடனே, இது தொலைச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தொலைக்க மாட்டேன் அப்படின்னோன்னா, இல்லை நீ சொல்லு, ஒருவேளை நீ தொலைச்சிட்டானா நம்ம 2 பேரும் எங்கே மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னோன்னா, சோனா வந்து சொல்கிறா ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி, சாங்கியா சான் 3rd ஸ்டெப்பிங் ஸ்டோனில் வந்து வெயிட் பண்ணுவோம் அதானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நீ வந்து ஃபோன் வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல அப்படின்னோன்னா சோனா சொல்கிறான், இல்லை நான் சோலுக்கு போயிட்டு நான் ஒரு ஃபோன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்து 2 பேர் பாய் சொல்கிறாங்க, பாய் சொல்லிட்டு வந்து வந்துடுறான். இப்போ வந்து திருப்பி கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. ஜேவன் வந்து சொல்கிறான், அவளை அன்றைக்கி தான் நான் கடைசியாக பார்த்தேன், நாங்கள் அதுக்கப்புறமும் பார்த்துக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம், பட் ஆனால் அவள் வந்து வரவே இல்லை. ஆக்சுவலாக எங்களோட பிளான் என்னென்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சியல் வரதா இருந்தது, பட் ஆனால் இந்த கியாங்ஜுனால தான் எல்லாமே வந்து கெட்டு போச்சு அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டான். கியாங்ஜுன் மேலே வேற கோவமாக வருது. அவன் வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அவன் போயிட்டு இருக்கும் போது கியாங்ஜுன் வந்து கேட்குறான், டே ஜேவன் இந்த 2 மாடலுக்கு என்னடா பண்ணலான் இருக்கே அப்படின்னோன்னா, அது 2த்தையும் தூக்கி போடு, நான் அப்போவே சொன்னேன்ல, நான் எதுக்குடா தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஜேவனுக்குன்னா கடுப்பாயிடுச்சு, என்னடா நீ ஒரு வேலையை கூட ஒழுங்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லிஃப்ட் ஏற போயிட்டு இருக்கான். ஜேவன் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது திடீர்னு அவங்க அப்பா வந்து லிஃப்ட்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுறாரு. இவன் வந்து சரி எஸ்கேப் ஆயிடலான்னு ட்ரை பண்ணும்போது அவர் காலரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க ஆஃபீஸில். கியாங்ஜுனுக்குன்னா ரொம்ப சந்தோஷம், இருங்க அங்கிள் நான் வந்து கதவை திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து லாபிக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து பிரசிடென்ட் வந்து கேட்குறாரு, பிரசிடென்ட்னா வந்து யாரும் இல்லை, நம்மளோட ஜேவனோட அப்பா தான் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட். அவர் வந்து கேட்டுட்ருக்காரு, ஏன்டா ஜேவன் வந்து இந்த டிசைனை மாற்றிட்டே இருக்கே, இது வந்து என்ன உன் கம்பெனி நினச்சி பார்த்துட்ருக்கியா அப்படின்னா நம்மளோட ஜேவன் சொல்கிறாரு, இல்லை சார் அப்படின்னோன்னே, என்ன நீ வந்து சார்ன்னு சொல்கிற, எவ்வளோ தைரியம் இருக்கணும் ராஸ்கல் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் பேர் ராஸ்கல் கிடையாது, நான் வந்து மிஸ்டர் பார்க் அப்படின்னோன்னே கியாங்ஜுன்லாம் வந்து கதவை மூடிடுறான். அங்கிள் இப்போ நீங்கள் வந்து அடிக்க வேணால் செய்யுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், நான் கதவு மூடிட்டேன் அப்படின்னோன்னே இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, எவ்வளோ வாட்டிடா டிசைனை மாற்றுவ, இந்த டைமுக்கு வந்து நீ கன்ஸ்ட்ரக்டரை பிடிச்சி நீ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் அந்த பில்டிங்கை அப்படின்னோடனே ஜீவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி அந்த மாடல் வந்து ஸ்டேர்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து வந்து நம்மளோட மவுண்டனை வந்து ஒழுங்காக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது கியாங்ஜுன் வந்து சொல்கிறான், இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம்லேருந்து பார்த்து அந்த மவுண்டைன் வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது நம்மளோட பிரசிடென்ட் சொல்கிறாரு, இல்லை நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற, கிளைண்ட்டு தான் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜீவன் வந்து ரொம்ப நியாயமாக பேசுகிறான். இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு எப்படி மாடல்ஸை பற்றிலாம் தெரியும், நமக்கு தான் தெரியும், அதனால் நம்ம தான் வந்து சொல்லணும் அப்படின்னும் போது நம்மளோட பிரசிடென்ட் அவருக்கு பங்குக்கு சொல்கிறாரு, அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் டைம் மாடல் டிசைன் பண்ணும் போதே ஒழுங்காக பண்ணியிருக்கணும், இப்போ வந்து என்ன அந்த மவுண்டன் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து குடியிருந்ததா அப்படின்னோடனே நம்மளோட ஜேவன் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் பிரசிடென்ட், எனக்கு வந்து இந்த வேலையில் வந்து அவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் முன்னாடி வந்த கம்பெனிலேயே வந்து அந்த ஓனர் வந்து என்னை நல்லா ட்ரீட் பண்ணி நல்லா வச்சுருந்தாரு, நீங்கள் தானே இந்த கம்பெனிக்கு வந்து என்னை இழுத்துட்டு வந்தீங்க, அதனால தான் நான் வந்து உங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு காவாசி சம்பளம் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் அப்பாலாம் டென்ஷன் ஆகிட்டாரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு, உன்னெல்லாம் நம்பி என் கம்பெனிக்குள்ளே விட்டம் பாரு, அது ஏன் தப்பு தான் அப்படின்னோடனே கியாங்ஜுன் வந்து சொல்கிறாரு இப்போ பாயிண்ட் பிடிச்சி, ஆமாம் நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன்ல மாமா, இவனை வந்து ரிக்ரெட் பண்ணுவீங்க சேர்த்ததுக்கு அப்படின்னோடனே, நீ வந்து வாய மூடு, நீ என்ன பண்ண ராஸ்கல் அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், இப்போது இந்த மாதிரி சார் என் பேர் ராஸ்கல் கிடையாது, என்னோட பேர் மிஸ்டர் சாய் அப்படின்னு. அவர்னா டென்ஷன் ஆகிட்டார், சரி ஏதோ பண்ணுங்க, அடுத்த வாட்டி இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணீங்க உங்கள் 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் ஜேவன் சொல்கிறான், எனக்கு இந்த கம்பெனிலாம் பிடிச்சிருக்கு, இந்த பிரசிடென்ட்டை மட்டும் தான் பிடிக்கல அப்படின்னோட கியாங்ஜுன் சொல்கிறான், எனக்கு பிரசிடென்ட்டெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னோட டீம் லீடை தான் பிடிக்கல அப்படின்னு வந்து நம்மளோட ஜேவனை தான் சொல்கிறான். இப்போ வந்து என்ன சொல்கிறான் ஜேவன்னா, இந்த ஸ்டேட்ஸை மாற்றுடா பரவாயில்ல என்னன்னாலும்னோடனே
கியாங்ஜூன் வந்து சொல்கிறான், இந்த ஸ்டேர்ஸை நம்ம இடம் மாற்றினா பெட்ரூமையும் வேறு நம்ம ரீடிசைன் பண்ணணும் அப்படின்னோட, பரவாயில்ல என்னன்னாலும் பண்ணு அப்படின்னோட, இல்லை எனக்கு வந்து ரெனி கூட டேட் இருக்குது, அவள் வந்து டைமுக்கு வரலன்னா கோவப்படுவான்னொன்னே நம்மளோட ஜீவனுக்கு வந்து அசிங்கமே இல்லை. நானும் வரேன்டா, உனக்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன், நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்றான். அவன் வந்து மதிக்காமல் போயிட்டான். இப்போ வந்து கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட கியாங்ஜூன் வந்து நம்மளோட ரென்னியை வந்து மீட் பண்ண போயிருப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம ரென்னிக்கு வந்து ஒரு ஜாப்னு பர்டிகுலராக ஒன்றும் இல்லை, அவங்க வந்து பார்ட் டைம் ஜாப் தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்பப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து இப்போ வந்து ஒரு பீட்சா ஷாப்பில் வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ வந்து கியாங்ஜூனை பார்த்தோன்னா அவங்க வந்து ரென்னி வந்து வராங்க. இதோட இந்த சீன் கட் ஆகிட்டு நம்மளோட யூனோவை காமிக்கிறாங்க. யூனோ வந்து இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கே சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து இப்போ பழைய யூனோ கிடையாது, இப்போ நீ வந்து புது யூனோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒருத்தவங்கள மீட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, உன்னை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு, நீ வந்து ரொம்ப மாறிட்ட, உன் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது யூனோ சொல்கிறா, இந்த மாதிரி ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் ஆகலை, நானே சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த லேடி கேட்குறாங்க, இந்த மாதிரி இவனும் இந்த கம்பெனிக்கு நீ வேலை பார்த்து எத்தனை வருஷமாச்சு அப்படின்னோன்னா இவனை சொல்கிறா, 7 வருஷம் ஆச்சு மேம் அந்த மாதிரி சொல்லிட்டு பிஸ்னஸ் கார்டு ஒன்று தரா. அவங்க வாங்கி பார்த்துட்டு, இவனோ நீ புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கியா அப்படின்னோன்னா, ஆமாம் இந்த மாதிரி O3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், இந்த கம்பெனியில் நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறேன், 1 மேன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த லேடி கேட்குறாங்க, இந்த மாதிரி எத்தனை நாள் ஆச்சு, எப்படி போயிட்டுருக்கு கம்பெனி அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட யூனோ சொல்கிறாங்க, அது வந்து ஒரு 9 மாதம் தான் இருக்கும், ஒரு வருஷத்துக்கும் கம்மியாக தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்காக தான் ஆக்சுவலி நானே வந்தேன். நான் ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஒர்க்கில் தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் போய் வந்து ஒர்க்குக்காக நான் வந்து ப்ளீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் நான் இங்கேயும் வந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் எது வேணால் செய்வேன், சின்ன வேலை பெரிய வேலைலாம் பார்க்க மாட்டேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செய்வேன், நான் வந்து பிக்கியாலாம் இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து சப்கான்ட்ராக்டர் வேணும்னா கூட பரவாயில்ல, நான் வந்து பார்ட் டைமாக வந்து லைக் எம்ப்ளாய் பண்ணி கூட வந்து நான் உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ கொடு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் தராங்க. இப்போ இதோட இந்த சீன் கட் ஆகிட்டு அப்புறம் திருப்பி ஜேவனை காமிக்கிறாங்க. ஜேவன் வந்து ஏதோ ஒரு சைட்டுக்கு போயிருக்கான். சைட்டுக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்டலாம் வந்து ஜாலியாக பேசிட்டு கேக்கெலாம் கொடுக்குறான். இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு இன்றைக்கி பர்த்டேல இந்த மாதிரி கேக் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதே மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட ஸ்நாக்ஸ் கொடுக்குறான். இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து லவ்விங்காக இருக்கான். இப்போ இதோட கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி யூனோ வந்து ஒரு காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு ஓட்டக்காராக இருக்குது. அதுக்கப்புறம் ரேடியோ வேறு ஒழுங்காக ஒர்க் ஆகலை, அதனால் அடிக்கிறாங்க. அடித்தோடனே தான் வந்து அந்த ரேடியோ ஒர்க் ஆகுது. அவங்க கூட சொல்கிறாங்க, நீ கூட அடித்தாதான் ஒர்க் ஆவியா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சாங் ப்ளே ஆகுது. அந்த சாங் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜேவனை வந்து பிக்கப் பண்ண வந்து அந்த ட்ரக்கில் வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ கூட வந்து போயிட்டுருக்கும்போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பாடுவாங்கள்ல, அந்த பாட்டு தான். இப்போ சைமல்டேனியஸாக வந்து நம்மளோட ஜேவனும் கார் ட்ரைவ் பண்ணிட்டு தான் வரான். அவனும் இந்த சாங் வந்து கேட்டுட்டு தான் வரான். இப்போ வந்து 2 பேருக்கும் மலரும் நினைவுகள் தான், 2 பேருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து 2 பேரும் 2 விதமாக யோசிக்கிறாங்க. நம்மளோட யூனோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து வெக்கேஷனுக்கு போனேன், அப்போனா ஃபன்னாக தானே இருக்கணும், அப்படி தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜேவனுக்கு வந்து இந்த கில்ட்டிலாம் கிடையாது. அவர் வந்து எந்த தப்பும் பண்ணல. அவருக்கு வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜியாவாக சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு லைக் மெமரியாக ஓடுது. அப்போ வந்து ஜேவன் வந்து சொல்கிறாரு, அந்த டைம்லலாம் நாங்கள் ரொம்ப க்ரேஸியாக இருந்தோம். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் இப்போ சியோவில் தான் இருக்கோம்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் 2 பேரும் மீட் பண்ணவே இல்லை. நான் மீட் பண்ணுவோன்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த சிச்சுவேஷன் வந்து அமையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து யூனோ வந்து நினச்சிட்ருக்காங்க, நான் வந்து அவனை மறக்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன், இல்லை நான் வந்து அவனை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தேத்திட்டுருக்காங்க. இப்படி அவங்களே ட்ரெயின்ட் அவுட்டாக இருக்கும்போது அவங்க வண்டி அதுக்கு மேலே அது வந்து ஏதோ ஓட்ட வண்டியாக இருக்குது. வைப்பர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, அது வந்து போய் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அதே மாதிரி டோரோட ஹேண்டில் வேறு ஒழுங்காக ஒர்க் ஆகலை. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னலில் வந்து ஸ்டாப் ஆகுது வண்டி. இப்போ வந்து சிக்னல் கிட்ட வந்து ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காரை பார்த்துட்டு யூனோ வந்து, செம்ம காரு, கண்டிப்பாக அவனோட பேரண்ட்ஸ் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த கார் வந்து நானே உழைச்சி வாங்கினது, இது எந்த கண்டிஷனில் இருக்குன்னுலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சீரப் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நல்லா பார்த்தா ஜேவோனு, இவனை போய் நான் மீட் பண்ணணும், இந்த உலகம் ரொம்ப சின்னது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சிக்னல்லாம் போயிட்டாங்க கிராஸ் ஆகி. ஜேவன் வந்து இவங்கள பார்க்கவே இல்லை. இப்போ வந்து யூனோட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன் வந்து நீங்கள் ஜேவனை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னோன்னா இவன் வந்து ஏதோ சொல்ல வரான். இப்போ வந்து அதோட கட் பண்ணிவிட்டு நம்மளோட
நம்மளோட ஜேவனை காமிக்கிறாங்க. நம்ம ஜேவன் வந்து சொல்கிறாரு, இந்த பிரேக்கப்பில் எது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் தெரியுமா? நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த மெமரிஸை மிஸ் பண்ணுறதோ இல்லை அவளை மிஸ் பண்ணுறதோ கிடையாது. இந்த மாதிரி பிரேக்கப் ஆகும்போது நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறதா ரொம்ப வந்து ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து திருப்பி நம்மளோட யூனோட்டை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது அவனை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்படின்னோன்னா திருப்பி வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, ஒரு ரீசனும் இருந்திருக்காது, நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னோன்னா ரீசன் நம்பர் 1 அப்படின்னு வந்து யூனோ சொல்கிறாங்க. ரீசன் நம்பர் 1 என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி உன்னோட ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இப்போ வந்து நான் சொன்னேன் அவன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்னோடய டேட்டூ என்னோடய ஸ்டைலு எதுவுமே இல்லைனா உனக்கு வந்து என்னை திருப்பி பிடிச்சிருக்குமா அப்படின்னு நான் கேட்கும் போது அவன் சொன்னான், அப்படின்னா வந்து அது சோனாவே கிடையாது அப்படின்னா. எக்ஸாக்ட்லி அதுதான், நான் சோனா கிடையாது, நான் வந்து யூனோ. அவன் வந்து சோனாவை தான் லவ் பண்ணான், என்ன கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசன் நம்பர் 2ன்னு சொல்ல வராங்க. அதுக்கு முன்னாடி ஜேவன் இருந்துட்டு இப்போ வந்து சோனா எங்கே இருக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட யூனோவை காட்டுறாங்க. அவங்க சொல்ல வந்தவங்க எதுவுமே சொல்லலை, அப்படியே வந்து இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு உள்ளே போகிறாங்க. இதோட நம்மளோட 4th எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.